பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா அரோரா விசஸ் பார்வதி இந்த பிரச்சனையை பிக் பாஸ் எடுப்பாது இருப்பாரா? அரோரா கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே நினைச்சேன் இந்த ஒரு பிரச்சனை வந்துரும்ட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குது. இதுல பார்வதி அந்த கேஸ்ல ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு சாதகமா. அது எப்படி ஒர்க் ஆக போகுது, என்ன ஆக போகுது, அதுல அரோராவும் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோமே. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மறக்காம லைக் பண்ணிருங்க கைஸ். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். பிபி வழக்காடு மன்றம் புகார் அளிப்பவர் யாரு? அரோரா. குற்றம் சாட்டப்பட்டவர் பாரு அப்படின்றது தான். ஓகேவா? இதுல அரோராக்காக விக்ரம் வருகிறார். ஸோ லாயர் விக்ரம் 4வது கேஸ். யாரா நீங்க? முதல்ல நான் இதுக்கு வரேன். யாரா நீங்க? டேய் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நாலு கேஸ்ல விக்ரம லாயரா எடுக்கிறீங்க. 4 கேஸ்லயும் இது அரோராவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயமாவே வருது. இது 4மே அவங்க 2 பேருக்கு ரொம்ப ஃபேவரா போகும்டா. முதல்ல தெரிஞ்சுக்கங்கடா ஹவுஸ்மேட்ஸ். கேஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுங்க. 4 கேஸ்ல ஒரு லாயரா போறீங்கன்னா ஸ்கிரீன் பேஸ் யாருக்கு கிடைக்கும்? அவர் யாரு போயிட்டு ரீச் ஆவா? யாருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுப்பீங்க? நீங்க கம்பல்சரி விக்ரமன் நெக்லெக்டே பண்ண முடியாத அளவுக்கு போயாச்சு. அடுத்து அரோரா. 4த்துலயும் அரோரா இன்வால்வ்டு. 3 கேஸ்லயும் 2 லாயரு 1 ஜட்ஜு. இது நான் அரோரா கேஸ். அவங்களுக்கு நீங்க இதை கொடுத்துதான, வேற வழியே இல்லடா. ஏன்டா டேய், வேற யாருன்னா தேர்ந்தெடுங்களாடா. விக்ரம தாண்டி வேற யாரும் உங்களுக்கு இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது. எல்லாம் இப்படி பண்ணாங்கன்னா கடைசியில வீக்ல இந்த வாரம் நீங்க என்ன பண்ணீங்கன்னு வீக்கெண்ட்ல கேட்பாரு. ஒன்னத்தையும் பண்ணல சார் அப்படின்ற மாதிரி கை கட்டி நில்லுங்க. வேற என்னத்த பண்றது? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. பட் என்ன, எல்லாருக்கும் ஒரு இந்த விஷயம் இருக்கும் இல்லையா? நம்ம கேஸ் எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும், நம்ம கேஸ் தோக்க கூடாதுன்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும்ன்றதால இப்படி பண்றாங்க அப்படின்றத நான் பாக்குறேன். ஸோ அரோரா சைட்ல விக்ரம் நிக்கிறாரு. அதுக்கு பக்கத்திலே வந்து கனி இருக்காங்க போல. ஸோ அரோரா, விக்ரம், கனி செலக்ட் பண்ணியிருக்காங்க போல. லாயர் விக்ரம், கனி ஜட்ஜு. பார்வதி கமருதீன். எப்படி கமருதீனை இது லாயர் ஆக்கிட்டாங்க, சாண்ட்ராவை வந்து ஜட்ஜ் ஆக்கிட்டாங்க. ஓகே, இப்ப கமருதீனை சூப்பரா ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இல்லாம லாக் பண்ணிட்டாங்க பார்வதி. அது என்னன்றதை இப்ப சொல்றவாங்க. ஸோ அரோராவோட கேஸ் என்ன? கமருதீன் பாரு மேல காதல் இருக்குன்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டா சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மாதிரியான, எப்படி மாதிரியான அப்படின்ற மாதிரி, அது காதல் மாதிரியான அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ மாதிரியானவே முடிஞ்சு போச்சே. கட் அண்ட் ரைட்டே சொல்லவே இல்லைன்னா காதல் மாதிரி, காதலே இல்லைன்றது வேற, காதல் மாதிரியானன்றது வேற. அங்கேயே கேஸ் க்ளோஸ்டு. எப்படி அந்த இடத்துல கேஸ் க்ளோஸ்டு. மாதிரியான நோ மீன்ஸ் நோ, எஸ்னா இது நேது. இது மாதிரியானன்னா அப்படி மாதிரினா அதுக்கு சம்பந்தப்பட்டு வருதுன்னாவே முடிஞ்சு போச்சுல. இது ஒரு பக்கம். ஓகே, இதை சொல்றாங்களா? சொன்ன உடனே விக்ரம் கேட்கிறார், பாரு எவ்வளவு அவதூறு பரப்புதல். என்னன்னா, எப்படி அரோராவை வெளியே அனுப்பணும்னு கங்கணம் கட்ட அலையுதல், திரியுதல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே, பாரு நிறைய அவதூறுகளை பரப்புறார் அரோராவுக்கு எதிராக. அவங்களை எப்படியாவது வெளியே அனுப்பணும், வெளியே காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல பேர்கிட்ட பேசியிருக்காங்க. பேசாம ஏன் நாமினேஷன் முதற்கொண்டு அரோரா ஓட்டு போடுங்கயா, அரோராக்கு ஓட்டு போடுங்கயா அப்படின்ற மாதிரி சொன்ன ஆளு தானே பாரு. பண்ணாங்க தானே? பண்ணாம ஒன்றும் இல்லையே, பண்ணாம இல்லையே. ஸோ அது பண்ணியிருக்கணும், அது பண்ணல அப்படின்றதான் பாயிண்ட். எப்படி அவதூறு பரப்புலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க டைரக்டா போய் பேசியிருக்கலாம், பேசல. நாமினேஷன் பண்றதுக்கான முயற்சி பண்ணாங்க, கரெக்டு தானே? இது எல்லாமே உண்மையாக தானே இருக்கு. ஆனா என்ன பண்ணிட்டாங்க பாரு, இதுல கமருதீன் இருந்தா சாட்சிக்கு வந்துருவான் அப்படின்றதுக்காக கமருதீனே லாயர் ஆக்கிட்டாங்க. வேற ஆப்ஷனே கிடையாது. ஸோ கமருதீனை லாயர் ஆக்கிட்டா சாட்சி நம்ம கிட்ட இருக்க சாட்சியே இருக்காது. அப்ப நம்ம பக்கம் ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. எப்படி கமருதீன் இல்லைன்னா சாட்சி கிடையாது, நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. பக்காவான மூதான் பார்வதி பண்ணியிருக்கிறது. ஆனா அது எக்ஸிகியூஷன்ல டிபேட் பண்ணும்போது அது ஃபிளாப் ஆச்சுன்னா கேஸ் ஆப்போசிட் சைட்ல போயிரும்ன்றது யோசிக்கல. கமருதீனை லாக் பண்ணிட்டா ஓகே, ஆனா கமருதீனோட விவாதம் பிரச்சனை இல்லையா, பேசுறது பிரச்சனை இல்லையா, அதை யோசிக்கலையே பாரு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது. இது ஒண்ணு. அடுத்து என்ன பண்றாங்க, சாட்சியா விக்ரம் வராரு. பாரு அரோராவை பத்தி அவதூறு பரப்புனாங்களான்ற மாதிரி அவரு கமருதீன் கேட்கிறார். பாரு அரோராவை பத்தி அவதூறு பரப்புனாங்களான்ற மாதிரி கமருதீன் கேட்கிறார். அப்ப என்ன சொல்றாரு, பிரச்சனை இருந்தா தனிப்பட்ட முறையில நேரில் பேசிட்டு தீர்த்து இருக்கலாம். ஓப்பனா வச்சிட்டார் வினோத். பிரச்சனை இருந்தா தனிப்பட்ட முறையில நேரில் பேசி தீர்த்து இருக்கலாமேப்பா, எதுக்குப்பா இப்படிலாம் பண்ணும், நேரா டைரக்டா போய் அட்ரஸ் பண்ணலாமேப்பா அப்படின்ற மாதிரி. இதுல பார்வதிக்கு டைரக்டா அட்ரஸ் பண்றதுன்னா பயம். அரோராவை கண்டாலே பயம் அப்படின்றது தான் பாயிண்ட். ஏன்னா இதே ஆதிரை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லவ் மேட்டரை டைரக்டா போய் அட்ரஸ் பண்ணாங்களே தவிர்த்து அது வரையுமே கமருதீனை வச்சுதான் மூவ் பண்ணியிருந்தாங்க. பார்வதி கிட்ட என்னன்னா, அரோரா கிட்ட போனா இந்த ட்ராக் ரொம்ப நேரம் நீடிக்க முடியாது. இந்த ட்ரையாங்கிள்ன்ற ட்ராக்கு டைரக்டா அட்ரஸ் பண்ணாத வரையும் அது சுத்திக்கிட்டே இருக்கும். டைரக்டா அட்ரஸ் பண்ணா அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துரும்ன்றது பார்வதிக்கு தெரியும். அதனால இந்த ட்ரையாங்கிள் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண வைப்போமோ டிராவல் பண்ண விட்டுட்டு ஆதிரி வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் டைரக்டா போய் பேசினாங்க. அதுக்கு முன்னாடியும் கமருதீன் வந்து சொல்லும் போதும் சரி அவாய்ட் பண்ணிட்டு போனாங்க. அரோரா பேசும்போது பேசவும் நிக்க மாட்டாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மையில்.
பார்வதி நேர்ல பேசுறதுக்கு பயப்பட்டாங்கன்றதான் பாயிண்ட். அதுக்கப்புறமா தான் நேர்ல போய் பேசினாங்களே தாண்டி, இது ஃபர்ஸ்டே நேர்ல உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா நாளே நேர்ல போய் பேசியிருந்தா இது சால்வ் ஆயிருக்குமா இல்லையா? இது அரோரா சைடு பிரச்சனை இல்லை, உங்க சைடுல தான் பிரச்சனை வருது. பிரச்சனை வரவன் தானே போய் பேசணும். அதை பேசாம தட்டி கழிச்சது யார்? பார்வதி தான் அப்படின்றதுதான் பாயிண்ட். அடுத்து என்ன சொல்றாரு விக்ரமே, ஒத்துக்கோங்க, ஏங்க அரோராவை பார்த்து பயமாங்க உங்களுக்கு? அரோராவை பார்த்து பயமா அப்படின்ற மாதிரி ஓப்பனா அடிக்கிறாப்புல விக்ரமே. உன் முகத்தரை அனைத்தும் கிழித்து விட்டது, நீங்க யாருன்றது நல்லாவே தெரியும்ன்ற மாதிரி முடிச்சு விட்டான். டோட்டலா முடிச்சு விட்டான், மொத்தமா காலி பண்ணி விட்டான் பார்வதியை. ஒத்துக்கோங்க, ஏன் அரோராவை பார்த்து பயப்படுறீங்க? பார்வதி எதுக்கு பயப்படுறீங்க பாரோ அப்படின்ற மாதிரி உன் முகத்தறி அனைத்து கிழித்து தொங்க விட்டு நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கே காமிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி டோட்டலா டெமாலிஷ் பண்ணி வச்சிருக்கா போல. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அரோரா தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது கேஸை. பார்ப்போம். ஆனா ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல, கனி, இன்னொரு பக்கம் சாண்ட்ரா, 2 பேருக்கும் 7ஆம் பொருத்தம். இதுல எப்படி டிசிஷன் கொடுக்க போறாங்க, எந்த ரீதியில கொடுக்க போறாங்கன்றது பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. பாய் கைஸ்.